சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவினாசியைச் சேர்ந்த ரிதன்யாவுடைய தற்கொலை வழக்கு முதல் 2 கட்டங்களை கடந்து இப்போ 3வது கட்டத்துக்கு போயிருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற விசாரணையில் ஏற்கனவே நம்ம சிவா மீடியாவில் சொல்லியிருந்த செய்திகளினுடைய அடிப்படையில் தான் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினுடைய அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்த நீதிபதியும் 2 அறிக்கைகளையுமே ஏற்றிருக்காரு. கூடுதலாக காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையினுடைய விவரங்கள் குறைவாக இருக்குது, கூடுதலான விவரங்களை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த தரவுகள் எல்லாமே உடற்கூறு ஆய்வு அறிக்கையை கடந்து உடல் உறுப்புகளுக்கான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை வரணும். அது வந்ததுக்கு பிறகு தான் அது முழுமை பெறும் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு கூடுதலாக ரிதன்யாவுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொன்னதுக்கு பிறகு அந்த விசாரணையும் முழுமையாக முடித்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் தரப்பு வழக்கறிஞர் முக்கியமாக 2 குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கார். ஒன்று, ரிதன்யாவுக்கு உடல் ரீதியாக சித்திரவதைகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்காக காவல்துறை தரப்பில் கொடுத்த உடற்கூறு ஆய்வறிக்கையை வாங்கி பார்த்துட்டு அப்படி எதுவும் இந்த ரிப்போர்ட்டில் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு தான் இதனுடைய விரிவான அறிக்கை கொடுங்கன்னு இருக்காங்க. அடுத்ததாக வரதட்சணை கொடுமை நடந்திருக்குது அப்படின்னு. வரதட்சணை கொடுமை சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத திருப்பூர் கோட்டாட்சியருடைய ஆய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு வரதட்சணை கொடுமை எதுவும் நடந்ததாக கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் 3வதாக மன ரீதியான தாக்குதல், உளவியல் ரீதியான சித்திரவதை, அந்த பொண்ணுடைய மனம் தாங்க முடியாத அளவுக்கான சித்திரவதைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன ரிதன்யாவுடைய தரப்பு வழக்கறிஞர், ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்ட அன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போனதுலேருந்து மதியம் 1 மணி அளவில் அந்த பொண்ணு விஷம் குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த நேரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் கவினோ அல்லது கவின்குமாருடைய குடும்பத்தாரோ தொலைபேசி மூலமாக அவளுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க. அந்த தொல்லையினுடைய நெருக்குதல் தாங்க முடியாதனால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. காவல்துறை தரப்பில் ரிதன்யாவுடைய செல்ஃபோன் மற்றும் கவின்குமாருடைய செல்ஃபோன் 2யுமே நாங்கள் தடய அறிவியல் ஆய்வுக்காக அனுப்பியிருக்கோம், அங்கேருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வரல அப்படிங்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் எப்போ வரும்னு கேட்கும்போது 10 நாளுக்குள்ளே வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு தான் நீதிபதி இந்த வழக்கை இன்னும் 14 நாளுக்கு நான் ஒத்தி வைக்கிறேன், அதுக்குள்ளாக நீங்கள் கேட்ட 10 நாளை விட இன்னொரு கூடுதலாக 4 நாள் வச்சுக்கேன், அதுக்குள்ளே தடய அறிவியல் துறையினுடைய ரிப்போர்ட்டு, உடற்கூறு ஆய்வு அறிக்கையினுடைய முழுமையான தரவுகள் எல்லாத்தையுமே கொடுங்க, அதுக்கு பிறகு இதனுடைய முடிவை பார்த்துக்குவோம். இப்போ பெயில் பெட்டிஷன் 14 நாளைக்கு போஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு ரிதன்யாவுடைய தரப்பு வழக்கறிஞர் வேணாம், இவங்க குற்றம் புரிந்திருக்காங்க, இவங்களுக்கான அடிப்படை தரவுகள் எல்லாமே இருக்குது, அதனால் அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி அதை ஏற்றுக்கல. 14 நாளுக்கு பிறகு முடிவு பண்ணலாம். இப்போ தான் நிகழ்வு நடந்து 1 மாதம் முடிஞ்சிருக்கு, 45 நாள் கூட முடியாத நிலையில் தான் இருக்குது. அதனால் இன்னொரு 14 நாள் தள்ளி வச்சதுக்கு பிறகு இதை பற்றி முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ ஊடகங்களில் ரிதன்யாவை பற்றி தவறான செய்திகளெல்லாம் வந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ரிதன்யாவுடைய தரப்பு வழக்கறிஞர் வைக்கிறாரு. நீதிபதி ஆம் அப்படித்தான் வரும், எது நடந்தாலும் அதை பற்றி எதிரும் புதிருமான செய்திகள் வர்றது தவிர்க்க முடியாது அப்படிங்கிற அளவில் அதை கடந்து போயிடுறாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கவின்குமார் குடும்பத்தாருக்கு பெயில் பெட்டிஷன் போட்டு விசாரணை நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் வழக்கம் போலவே ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை தனக்கான அந்த சுய விளம்பர தேடலில் கீழே இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார். 30ஆம் தேதி அன்னைக்கு முதல் கட்டமாக பெயில் பெட்டிஷன் விசாரணைக்கு வருது. அதற்கு முந்தின நாள் சாயங்காலம் 5 மணிக்கு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை சார்ந்திருக்கிற திராவிட இந்து மக்கள் கட்சி, அதனுடைய இணை அமைப்பான இந்து அதிரடிப்படை அப்படிங்கிற அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே சென்னையில் கூடி ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு நியாயம் கேட்டு ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா சொல்லி அவினாசியில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களுக்கு எல்லாமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாக தகவலாம் அனுப்பி விடுறாரு. ஆனால் இவங்க போராட்டம் அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா சொல்லியிருந்ததுக்கு முதல் நாளே இவங்க தலைமையேற்று நடத்துகிறதா சொல்லியிருந்த அந்த இந்து அதிரடிப்படையினுடைய தலைவரை வேறு ஏதோ ஒரு வழக்கில் கைது பண்ணி உள்ள போட்டாங்க. பிஜேபி மட்டுமல்ல, பெரும்பான்மை இந்து அமைப்புகள் இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையிலான குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்காங்க. அதனால் அவங்க அடிக்கடி கைதாகிறதும் உள்ளே போகிறது வெளியில் வர்றதும் சாதாரண நிகழ்வுகள் தான். அந்த அடிப்படையில் தான் இந்த நபரும் வேற ஒரு வழக்கில் தூக்கி உள்ள போடுறாங்க. அதனால் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவும் இல்லாமல் 30ஆம் தேதி கோர்ட்டுக்கு போகிறாங்க. 30ஆம் தேதி வழக்கமாகவே அரசு ஒரு வேலையை செய்வாங்க. அதாவது ஒரு நபர் பிணை கேட்டு பெட்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா அந்த பெட்டிஷன் விசாரிக்க வர்ற அந்த நேரத்தில் அந்த வழக்கை ஏற்று நடத்தக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் வேறொரு வழக்குக்காக வேறு கோர்ட்டுக்கு போயிட்டார், எங்களால் வர முடியல, ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வழக்கிலும் ரிதன்யாவுடைய தரப்பு வழக்கறிஞர்
இங்கே நீதிமன்றத்துக்கு வர முடியல, வேற ஒரு முக்கியமான வழக்கு இருக்குது, அதுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க. இதைத் தொடர்ந்து நீதிபதி என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்போதே ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீதிபதி இல்லை, நாளைக்கு வர சொல்லுங்கள், நாளைக்கு ஓய்வாக தான் இருப்பார், வர சொல்லுங்கள், நாளைக்கு விசாரிக்கலான்ட்டு அடுத்த நாள் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறாங்க. இது வழக்கமாகவே ஒருத்தருக்கு பெயில் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எதிர்த்தரப்பு இந்த மாதிரியான சில வேலைகளை செய்வாங்க. அந்த வேலையை தான் ரிதன்யா தரப்பும் செஞ்சுருக்கு. ஆனால் நீதிபதி அதை மறுநாள் தள்ளி வச்சு விசாரிச்சிருக்காரு. விசாரணையின் போது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திகள் எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கு பிறகு இன்னும் 14 நாள் தள்ளி போயிருக்கு. இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே உள்துறை செயலாளரை போய் பார்க்குறாரு, தலைமைச் செயலாளரை போய் பார்க்குறாரு, காவல்துறை இயக்குநரை போய் பார்க்குறாரு, உளவுத்துறை ஐஜியை போய் பார்த்து என்னுடைய மகளின் தற்கொலைக்கு நியாயம் கிடைக்கணும், இனிமேல் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் வேறு எந்த ஊர்லேயுமே பெண்கள் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது, கல்யாணமான பெண்கள் இந்த மாதிரி காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கக்கூடாது, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய தீர்ப்பை, இவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் மனுவை எல்லார்கிட்டையுமே ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு அரசியல்வாதியான அண்ணாதுரை ஒவ்வொருவர் மீதும் நம்பிக்கை இல்லாத புகார்களை அடுக்கிக் கொண்டே போயிட்டுருக்காரு. இது அடுத்த கட்ட விளைவாக இது இவருக்கு எதிராக தான் திரும்பும். ஏன்னா சேவூர் காவல் ஆய்வாளர் முறையாக விசாரிக்கலை அப்படின்னு திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுக்குறாரு. திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்ததுக்கு பிறகு திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை, அவினாசி டிஎஸ்பியும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு கோவை ஐஜிகிட்ட கொடுக்குறாரு. ஐஜி அந்த பெட்டிஷனை வாங்கினதுக்கு பிறகு அடுத்ததாக அந்த பெட்டிஷன் மேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு மீண்டும் தலைமைச் செயலகத்துக்கும் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்துக்கும் போய் பெட்டிஷன் கொடுத்துட்ருக்காரு. இது ஒரு வகையில் மக்களை திசை திருப்புகின்ற ஒரு செயல் தான், அல்லது மனவியாதிக்குள்ளான ஆட்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாருடைய மேலும் நம்பிக்கை இல்லாமல் அடுத்தடுத்த புகார் கொண்டு போகிறது. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்குது, அவங்க நியாயமான தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உள்ளபடியே சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும், காவல்துறையில் இந்த வழக்கை விசாரிக்கிறவங்களாக இருந்தாலும், வருவாய்த்துறையில் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வழக்கை இழுத்துட்டு போக முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு முடிவை சொல்லி ஆகணும். அந்த முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே 2 வந்துருச்சு. வரதட்சணை இங்கே கேட்கப்படவில்லை அப்படிங்கிறது, இன்னொன்று உடல் ரீதியாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதோ அல்லது உடலில் காயங்களோ இல்லைன்னு வந்துருச்சு. மன ரீதியான காயம், அதாவது அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய வகையில் ஃபோனில் பேசினாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இவங்க தரப்பில் இருக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னு வந்துட்டால் தானாகவே கவின்குமார், அவங்க அப்பா அம்மா 3 பேரும் பெயிலில் வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து அது எப்படி ஆகுங்கிறது 2வது விஷயம். அவங்க அடிப்படையில் பெயிலில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒட்டுமொத்த அமைப்பு, அதாவது சேவூர் காவல் ஆய்வாளர், அவினாசி டிஎஸ்பி, திருப்பூர் எஸ்பி, கோவை ஐஜி, தலைமைச் செயலாளர், காவல்துறை இயக்குனர், நீதிமன்றம் அனைத்தின் மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு மீண்டும் நீலி கண்ணீர் வெடிக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் அண்ணாதுரை பண்ணிகிட்ருக்காரு. அதை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. இதுக்கடையில் காவல்துறை தரப்பிலும் நீதிமன்றத்தினுடைய சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழலில் இப்போ அண்ணாதுரை குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் இந்த பக்கம் கவின்குமார் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கூப்பிட்டு பலரை விசாரிச்சிருக்காங்க. வரதட்சணை இங்கே கேட்கப்படவில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 தரப்பில் இருந்து ஒரு 10-12 பேரை விசாரிச்சிருக்காங்க. கடைசியாக திருமண தரகராக இருந்த ஒருவர், அவர் சலவை தொழிலாளி சமூகத்தை சேர்ந்தவர், காது கொஞ்சம் மந்தமான நிலையில் இருக்கார். அவரையும் வருவாய் கோட்டாட்சியர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே கவின் அப்பா தாத்தா எல்லாமே நல்லவங்க, அந்த பையன்தான் சரியில்லை, அவன் தான் சைக்கோ மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளெல்லாம் கொஞ்சம் சொல்லி அவரை மண்டையை ஒரு மாதிரி ஏற்றி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அவர் அதையெல்லாம் எதையுமே கேட்கல. போய் ஆர்டிஓவை பார்த்தோன்னே, அதாவது வருவாய் கோட்டாட்சியரை பார்த்தோன்னே நடந்த எல்லா தகவல்களையும் சொல்லியிருக்காரு. ரிதன்யா தரப்பில் சொன்ன அந்த குற்றச்சாட்டையும், அவங்க அப்பா தாத்தா 2 பேருமே நல்லா இருந்தால், பையன்தான் ஒரு மாதிரி மனநிலை பாதிப்புக்குள்ளான மாதிரி நடந்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஆர்டிஓ கேட்கும்போதே அண்ணாதுரை தான், அதாவது இந்த பொண்ணுடைய அப்பா தான் சொன்னாருங்கிறதையும் அவர் வெளிப்படையாகவே சொல்லிடுறாரு. இப்படி யதார்த்தமான நிலையில் இருந்த அந்த சலவை தொழிலாளிகளுடைய வாக்குமூலத்தில் எந்த இடத்திலும் கவின்குமாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வரதட்சணை கேட்கல, அவங்களுடைய உறவினர்களும் எத்தனை பவுன் போடுவாங்க அப்படிங்கிறத கூட கேட்கல. அண்ணாதுரை தான் ஏன் பொண்ணுக்கு நான் 500 பவுன் போடுவேன், 300 பவுன் போடுவேன்னு சொல்லிகிட்டு இருப்பார். அதே மாதிரி என்கிட்ட ஜாதகம் கொடுக்கும்போதே என்ன மாதிரி பலர்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்படி யாருக்கிட்ட ஜாதகம் கொடுத்தாலுமே 100 கோடி ரூபாய்க்கு கம்மியாக சொத்து இருந்தால் அந்த ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வராத, என் பொண்ணு ஜாதகத்தையும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்காத அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் யாருக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தாலுமே ரிதன்யாவுடைய ஜாதகத்தை கொடுக்கும்போது 100 கோடி ரூபாய்க்கு குறைவில்லாமல் அவங்ககிட்ட சொத்து இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. இவர் தான் அவ்வளோ போடுறேன் இவ்வளோ போடுறேன்னு சொன்னார்.
கவின்குமாருடைய குடும்பத்திலேருந்து யாருமே எங்கிட்ட எதுவும் கேட்கல அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது மிக முக்கியமான சான்றா வருவாய் கோட்டாட்சியரால் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி காவல்துறை தரப்பில் இப்போ சேவூர் காவல் ஆய்வாளர் மற்றும் அவினாசி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இவங்க மேலே எல்லாமே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு வந்துட்டு வந்ததுக்கு பிறகும் உயர்நீதிமன்றம் அவங்களுடைய உறவினர் வட்டம் நண்பர்கள் வட்டத்திலாம் விசாரிங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னும் பலமான விசாரணைகள் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக தெக்கலூர் பகுதியை சேர்ந்த ஒரு ஜோதிடர் அவர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த ஜோதிடர் தான் ஏற்கனவே பொள்ளாச்சியிலிருந்து வந்த ஒரு வரன் இந்த பொண்ணுக்கு சரியாக பொருந்தி வந்த சூழலில் இந்த பொண்ணு அவரை போய் பார்த்து திருமணம் வேணான்னு சொல்லியிருக்கு. அப்போ அண்ணாதுரையும் கூட போயிருந்திருக்காரு. வேண்டான்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாதுரைக்கு அறிவுரை சொல்லி அந்த திருமணத்தை நிறுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட நிச்சயம் செய்யக்கூடிய நிலைக்கு போனதுக்கு பிறகு அந்த திருமணம் தள்ளி போயிருக்கு. அதே ஜோதிடர்கிட்ட இது அண்ணாதுரை இந்த திருமணமும் அதாவது கவின்குமாரை கல்யாணம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துக்க பிறகு என் பொண்ணு வேண்டான்னு சொல்கிறா, என்ன செய்கிறது அப்படின்னு போய் ஒரு ஆலோசனை கேட்டிருக்காரு. அவர் வேணா பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, நான் பேசுகிறேன், ஏற்கனவே அந்த பொண்ணு வேண்டான்னு தான் சொல்லிச்சு, ஏன் நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க, வேண்டாம் விட்டுருங்க, கல்யாணத்தை நிறுத்திடுங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் காவல்துறை தங்களுடைய ரிப்போர்ட்டில் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ரிதன்யா துணி தைக்கிற இடம், துணி துவைக்கிற இடம், அழகு நிலையத்துக்கு போகிற இடம், அவருடைய நண்பர்கள் உறவினர்களில் நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே விசாரிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் இந்த கவின்குமார் ரிதன்யா திருமணம் நிச்சயிக்கப்பட்டு 1000 பத்திரிகைகளுக்கு வெளியில் ரெண்டு தரப்புலையும் அதாவது மொத்தம் 3000 பத்திரிகை அடிச்சிருக்காங்க. 1500 1700 ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் அண்ணாதுரை தரப்பில் 1000 பத்திரிகைகள் வெளியில் கொடுத்ததுக்கு பிறகு ரிதன்யா எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு நீ திருமணம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்க, இப்படியே செஞ்சுட்டீங்கன்னா நாங்கள் எப்படி கௌரவமாக வாழ்கிறது, உன் தம்பி இடத்துல கல்யாணத்துக்கு இருக்க, உனக்கும் வயசு 28 ஆக போகுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்குதல் கொடுத்து நீ இந்த திருமணம் வேண்டான்னு சொல்லினா நாங்கள் தற்கொலை பண்ணிக்குவோம், பல வருஷமாக நம்ம தேடி 100 கோடி ரூபாய்க்கும் குறைவில்லாத சொத்தோடு இப்போ தான் ஒரு ஜாதகம் வந்திருக்கு, இதையும் நீ வேண்டான்னு சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிதன்யாவுக்கு ஒரு பயமுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரத்தை எல்லாமே ரிதன்யா அவங்களுடைய தொடர்பில் இருந்த சிலர்கிட்ட சொல்லியிருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு போலீஸார் முறையாக விசாரித்து எழுதி வாங்கி அதையெல்லாம் ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வர்ற 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த ஆவணங்கள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நீங்கள் கவனிக்கணும். ஏற்கனவே இப்போ நான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கான பின்னோட்டங்கள் நிறையா வந்துகிட்ருக்கோம். இது யார் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது இந்து அமைப்புகள் இவர் சார்ந்திருக்கார் இல்லையா, திராவிட இந்து மக்கள் கட்சி, இது பாரதிய ஜனதாவுடைய இன்னொரு விங்கு தான். பாரதிய ஜனதா கட்சி ஐடி விங்கில் ஒரு பவர்ஃபுல்லான நிலையில் இருக்கிறவங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஃபேக் ஐடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஐடிக்கள் மூலமாக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எழுதக்கூடியவங்களையும் அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அந்த டீமில் இருக்கிறவங்க தான் எனக்கு எதிராகவும் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியும். அதனால் அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த பொண்ணு ரிதன்யா மருந்தை குடிச்சிட்டு இருக்கிறதா தகவல் தெரிஞ்ச உடனே இவர் 108 வண்டி கூட ஃபோன் பண்ணாமல் இறந்தோர் சவத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆம்புலன்ஸோடு போனார் அப்படிங்கிறத சொன்னேன். அப்படி இவர் அந்த இறந்தோர் உடலை எடுத்துகிட்டு வர ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த வழியாக வேறு எங்கேயோ போயிட்டு வந்திருந்த சேவூர் போலீஸாரும் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு 2 பேர் வந்துடுறாங்க அப்படின்ட்டு அந்த 2 பேரும் இந்த வண்டியை அதாவது இந்த இறந்தோர் உடலை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு பின்னாலேயே வந்திருக்காங்க. வரும்போதே டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ அவினாசி ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருப்பா அப்படின்ட்டு. இவங்களும் பின்னாலேயே பைக்கில் வந்துட்டுருக்காங்க. அவினாசி ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ளே போகிறத விட்டுட்டு அண்ணாதுரை வண்டி அவங்க வீட்டுக்கு ஓட்ட சொல்லியிருக்காரு. டிரைவரும் அங்கேருந்து ஒரு 150 அடி தூரம் வண்டியை ஓட்டிட்டார். அதுக்கு பிறகு பின்னால் பைக்கில் வந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வண்டியை கொண்டாந்து குறுக்க போட்டு, ஏன்டா பைத்தியார ஒன்று எங்கடா கொண்டு போச்சேன்னா, மருந்து குடிச்சு பொண்ணு இறந்துருக்கு, எங்கே கொண்டு போகணும் தெரியாதா, அட்ரா ஜிஹெச்சுக்கு அப்படின்ட்டு ஒரு வண்டியை டிரைவரை மிரட்டி ஜிஹெச்சு கொண்டு வந்திருக்காரு. ஜிஹெச்சு கொண்டு வந்து அவங்களுடைய ஏற்பாட்டில் தான் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பேரெல்லாம் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் உடல் பிரேத பரிசோதனை கொடுத்துக்கு போயிருக்கு. இந்த நிகழ்வு இப்போ தான் காவல்துறையினுடைய அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வருது. அப்போ அண்ணாதுரை நான் ஏற்கனவே சொன்ன அந்த குற்றச்சாட்டு மாதிரி தான், தன்னுடைய மகள் மருந்தை குடிச்சாங்க போது 108க்கு ஃபோன் பண்ணாமல் போனதே நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அரசு மருத்துவமனை கூட அந்த உடலை எடுத்துகிட்டு போகாமல் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் நேரடியாக அடக்கம் பண்ணுற முயற்சியில் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டுமே என்னென்ன ஒரு சந்தேகத்தை கொடுக்குன்னா, ரிதன்யாவுடைய தற்கொலைக்கான காரணம் கவின்குமார் குடும்பத்தாருக்கும் நமக்கும் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அண்ணாதுரைக்கும் அவருடைய மனைவிக்கும் தெரிஞ்சுதான் இருக்குது. தங்களுடைய பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி ஏற்கனவே பண்ணியிருக்குங்கிறது தெரியும். இப்போ அந்த முயற்சியினுடைய விளைவாக தான் இது நடந்திருக்குது. இதை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்திருக்காங்க. இரவு அதாவது அன்றைக்கு மதியம்
உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு போனதுலேருந்து இரவு 10:30-11 மணி வரைக்குமே காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் விசாரிக்கும் போது எங்களுடைய பொண்ணு மரணத்தில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, கவின்குமார் குடும்பத்தார் மேலே எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, அவங்க எல்லாம் எங்களோட ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தாங்க, அதனால் நாங்கள் தனியாக விசாரணை கூட வரல, நாங்கள் எதுவும் கருத்து சொல்கிறதுக்கே இல்லை அப்படின்ட்டு அவருடைய தம்பி பூவதி மூலமாக டிஎஸ்பிட்டையும் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் பேசின அண்ணாதுரை அந்த 10:11 மணிக்கு ரிதன்யா அனுப்பி அந்த ஆடியோ வந்ததுக்கு பிறகு தான் தன்னுடைய பிளேட்டை மாற்றி போட்டு இந்த குடும்பம் கொடூரமானவங்க, என் பொண்ணு ரொம்ப அப்பாவி, நாங்கள் ரொம்ப வெள்ளந்தியானவங்க, நாங்கள் சூதுவாது தெரியாதவங்க, அவங்க தான் எல்லாமே பெரிய கிரிமினல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் உள்ளபடி கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்த்தோம்னா ரிதன்யாவுடைய தற்கொலைக்கான காரணம் என்னங்கிறது முழுமையாக அண்ணாதுரைக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் தெரியும். இதை போலீஸ் தன்னுடைய பணியில் விசாரித்தாங்கன்னா 1 மணி நேரத்துலேயே இந்த மேட்ரு முடிஞ்சு போயிடும், ஒரு பெரிய குழப்பம் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு தடையாக இன்றைக்கி ஊடகங்கள் இருக்குது. ஏன்னா ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தி பெரும் அனுதாபத்தை ரிதன்யாவுடைய குடும்பத்துக்கு தேடி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பலர் சந்தேகப்படுற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரிதன்யா சாகும்போது பேசுனது உண்மைதான், அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த பொண்ணு உண்மையை தான் பேசியிருக்கு, அது தனக்கு சித்திரவதை நடந்தாலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அது சொல்லியிருக்கிறது முழுக்கவும் பொய் அப்படிங்கிறத அதனுடைய உடற்கூறு ஆய்வுலையும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தன்னுடைய அப்பா அம்மாவனுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அந்த ஆடியோவை அந்த பொண்ணு பேசியிருக்க தவிர அந்த பொண்ணு பேசியிருக்கிறதுல நிச்சயமாக உண்மை இருக்கிறதுக்கான சாத்தியமில்லை. அதாவது கவின்குமாருடைய குடும்பத்தார் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது முழுக்க பொய்யான தகவல். எப்படி அண்ணாதுரை தொடர்ந்து இப்போ பொய் பேசிகிட்டே வந்துகிட்டு இருக்காரோ அது போலவே ரிதன்யாவும் ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் ஏதாவது ஒரு சூழலில் தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்குன்னு தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிற எல்லாரும் சொல்கிறது உண்மை அப்படின்னு நம்புறது முட்டாள்தனமானது. தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒருத்தர் சொல்கிற செய்தியோடு வெளியில் இருக்கிற தரவுகள் ஒத்து போனால் நம்ம அதை உண்மையில் நம்பலாம். ஆனால் ரிதன்யா சொல்லியிருக்கிறதுல எதுவுமே ஒத்து போகலை. அந்த வகையில் அந்த பொண்ணும் தன்னுடைய பெற்றோரை காப்பாற்றிட்டு தன்னுடைய தற்கொலை நியாயப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு ஆடியோவை போட்டிருக்கு. அந்த ஆடியோ எடிட் செய்யப்பட்டிருக்கா, வரிசையாக வந்திருக்கா, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் முழுமையான போலீஸ் விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். அதுதான் அதனுடைய அந்த தடய அறிவியல் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். இப்போ காவல்துறை விசாரணை, வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய விசாரணை, மற்றபடி உள்ளூர் இருக்கக்கூடிய 2 தரப்பினுடைய உறவினர்கள் மற்ற நண்பர்கள் எல்லார்கிட்டையுமே வருவாய்த்துறை காவல்துறையினர் எல்லாரும் விசாரித்து முடிச்சிருக்கிறனுடைய அடிப்படையில் பார்த்தா முழுக்க ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு கவின்குமார் குடும்பத்தினர் காரணம் அல்ல அப்படிங்கிறது 90% உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு 10% அந்த செல்ஃபோனுடைய இன்கமிங் அவுட் கோயிங் ரிப்போர்ட் அது சம்மந்தமான தரவுகள் வந்ததுன்னா அது முடிவாயிரும். கிட்டத்தட்ட அண்ணாதுரையுடைய அப்பா இப்போ எப்படி ஒரு ட்ராமாவை போட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாடகத்தை கொண்டு போயிட்டுருக்காரு, அதே மாதிரி ரிதன்யாவும் நாடகம் போட்டு தான் அந்த ஆடியோவை வெளியிட்டுதா இல்லை உண்மையிலேயே அதுக்கான சூழல் இருந்தாங்கிறது அதிகபட்சம் இன்னொரு 10 நாளில் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் மக்கள் கொஞ்சம் அமைதியாக என்ன நடந்துங்கிறது உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் விரிவாக்கி இது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். முழுக்க ஊடகங்களில் வர்றது எல்லாமே உண்மை, அழுகிறதெல்லாம் உண்மை, ஆக்ரோஷமாக பேசுகிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ப வேண்டாம். யாரும் பொய் பேசுகிறதுக்கு சாத்தியம் இருக்குது. பொய் பேசாத இனம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, பொய் பேசாத வயது அப்படின்னு ஒன்றும் இல்லை. குழந்தைகளில் வேணால் பொய் பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைகளே பெரியவங்களோட அதிகமாக பொய் பேசக்கூடிய காலமாக மாறிட்டு இருக்கு. அதனால் பொய் பேசுகிறது, ஏமாத்துறது, நடிக்கிறது அப்படிங்கிறது சமூகத்துக்கு பொதுவான ஒரு இயல்பு. இதற்கு ரிதன்யா மட்டும் விதிவிலக்கல்ல, அண்ணாதுரை மட்டும் விதிவிலக்கல்ல, எல்லாருமே அதுக்கு உட்பட்டவங்க தான் அப்படிங்கிறது இன்னும் சில நாளில் தெரியும். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அண்ணாதுரையினுடைய குடும்பத்தாரிடமும் இந்த பக்கம் கவின்குமாருடைய குடும்பத்தாரிடமும் இந்த 2 பேருடைய நண்பர்களிடமும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த விசாரணையின் அறிக்கையும் அவங்க பயன்படுத்தின செல்ஃபோனுடைய தடய அறிவியல் அறிக்கையும் அதிகபட்சம் இன்னொரு 10 நாளில் வந்துடும். அதுக்கு பிறகு தான் முழுக்க இது கவின்குமார் குடும்பம் பேசின பொய்யா அல்லது அண்ணாதுரை குடும்பத்தினர் பேசினது பொய்யா, ரிதன்யா சொல்லியிருக்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக வெளிப்படையாக தெரிய வரும். நெருப்பில்லாமல் புகையுமா அப்படிங்கிற ஒரு பழமொழி, அதாவது அது ஒரு வாழ்வியல் தத்துவம் தமிழ் மக்கள் நீண்ட நாளமாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம். உள்ளபடியே நெருப்பு இருந்தால் தான் புகையும். ஆனால் நெருப்பு உருவாக்கப்பட்டதா, இயற்கையாக பிடிச்சதா, யார் வச்சாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது. அது என்னங்கிறது அடுத்த ஒரு 10-15 நாள் தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.